புத்தக ரிவ்யூ மாரி இல்ல இது. அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்முடன் இணைந்திருப்பவர் கேஆர்பி நித்யாதேவி அவர்கள். பிஜி அசிஸ்டன்ட்ஸ் பிஜி அசிஸ்டன்ட் மதுரையில இருக்கிற பள்ளியில வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு கணித ஆசிரியர். கணிதத்தை எளிய வழியில மாணவர்களுக்கு புகட்டுறதுல பல வீடியோக்கள் வெளியிட்டு யூடியூப்லாம் போட்டிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு தொண்டு ஆற்றுவதில் ஆசிரியர்களுக்கு பங்கு இருக்குங்கிறதையும் உணர்த்து, அந்த வகையிலையும் எல்லாரையும் வந்து குழந்தைகளுக்கான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பவர். அதே சமயத்துல இவங்க கணித ஆசிரியரா இருந்தா கூட தமிழ் மேல இருக்கிற ஆர்வத்துல கவிதை புத்தகங்களாக 2 வெளியிட்டு இருக்கிறாங்க. நிறைய அவங்களோட ஃபீட்பேக்கும் கவிதையா கொடுப்பாங்க. நிறைய அடுக்குமொழி கேஆர்பி நித்யாதேவி வந்து டிஆர் சினிமாவில் இருக்கிற டிஆர் மாதிரி அடுக்குமொழி எதிர்மொழி பேசுறதுல மிக வல்லவர், நல்ல என்டர்டைனர். அவர்களிடம் இந்த தளத்தை ஒப்படைக்கிறேன். மேடம், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எனக்கு பிடித்த புத்தகம் அப்படின்ற அழகான ஒரு தலையங்கம் இந்த மாதம். ஏன்னா நமக்கு புத்தகம் அப்படின்றது நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சில புத்தகங்கள் நம்மளுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும், சில புத்தகங்கள் நமக்கு ஜோலியாவே இருக்கும், சில புத்தகங்கள் நம்மளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். இந்த தாக்கத்தை ஏற்படுத்தினதுல எனக்கு வந்து 2 புத்தகம் காணான்னா ஓடி போய் தேடிட்டே இருப்பேன். அந்த புத்தகங்கள் வந்து நான் சொல்லல. அது ஒரு புத்தகம் கணக்கு புத்தகம், எண்களை பெருக்கும்னு சொல்லிட்டு. இன்னொரு புத்தகம் நீதான் நம்பர் 1 அப்படின்ற ரவி பாரதி எம்ஏ அப்படின்ற ஒருத்தர் எழுதுனது. இந்த 2 புத்தகத்தை நான் சொல்லல. ஏன்னு கேட்டா, நம்ம வாழ்க்கையில என்ன பயன்படுத்திட்டு இருக்கிறோம், நான் என்ன ஃபாலோ பண்றேனோ அதை எனக்கு கத்து கொடுத்த மாதிரி ஒரு புத்தகம் வந்துச்சு சமீப காலத்துல. அதை ஒரே நாள்ல ஒரே அட்டம்ப்ட்ல வேகமா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள படிச்சுட்டேன். 84 பேஜஸ் தான். ராஜ்குமார் அப்படின்ற ஐயா எழுதுன உன்னை நீ சரி செய்யும் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கலான டெக்னிக்கான ஒரு புத்தகம். அதை யார் அனுப்புனா அப்படின்னு சொன்னா நம்ம ரமேஷ் ஐயா தான். எனக்கு சரியான நேரத்துல சரியான டிப்ஸ் கொடுக்கக்கூடிய நபர்களும் சரி, சரியான நேரத்துல சரியான வழிமுறையான ஒரு சில தகவலை சுமந்து வர்றதுலையும் ஒரு பயங்கரமான ஒரு வேவ்லென்த் உள்ள ஐயா ரமேஷ் ஐயாவும் சொல்லலாம். அழகான புத்தகம் தந்தீங்க, தேங்க்யூ நண்பா. அதை பத்தி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். எல்லாருமே உங்களோட மைண்டை தயாரா வச்சுக்கோங்க. ஆமா, நீங்க தயாராகவும் இருக்கணும், வீட்டுக்கு போனா தயாராகவும் இருக்கணும், அதே தாயுள்ளம் கொண்ட தாய்மானவராகவும் இருக்கணும் அப்படின்ற ஆண்களுக்கும் சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க நம்பர் 1 எழுதிக்கலாம். மைண்ட்ஃபுல் டெக்னிக்ஸ். இந்த மைண்ட்ஃபுல் டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு மனசு ரொம்ப முக்கியம். மை டியர் மச்சான், மனசு வச்சான், மனசு வச்சா என்னத்தை வேணாலும் சாதிச்சிடலாம். என்ன ஆழ்மனத்துக்கிட்ட சொல்லிட்டீங்களா? அதுக்கு மேல் மனம் என்ன சொல்லுது, உள்மனம் என்ன சொல்லுது, வெளிமனம் என்ன சொல்லுதுன்னு நிறைய மனங்கள் இருக்கு. இங்கேயும் நல்ல மனங்கள்லாம் சுத்தி இருக்கு. ஹாப்பியா இருங்க. ஹாப்பி ஹீலர் ஐயா வந்திருக்கீங்களா? சரி வாங்க. ப்ரெசன்ட்ல வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது. எல்லாருக்குமே தெரியும் ப்ரெசன்ட்னா ரொம்ப கிஃப்டான்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க ப்ரெசன்ட்ல வாழுங்களேன். நேத்து நடந்ததையும் நாளைக்கு நடக்க போறதையும் ஏன் உலட்டிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சிங்கிள் லைன்ல சொல்றேன். ப்ரெசன்ட்ல வாழுங்க. இந்த வாழ்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 4 டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ல. 1, நல்லா கண்ணை மூடி நல்லா தியானம் பண்ணுங்க. அடுத்து பிரீத் பண்ணுங்க. உங்களுடைய இன்ஹேலும் உங்களுடைய எக்ஸ்ஹேலும் நீங்க உணரணும். ஒரு ஹோல் வழியா தான் வரும். மூக்கு ஒண்ணுதான், ஆனா ஓட்ட 2. என்னமா ஒண்ணு சொல்லுதே அப்படின்னு பாக்குறீங்களா? ஒரு கல்ல 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி தான். நாங்க 3 மாங்காவே அடிச்சோம். அடுத்து நடங்க. நடக்கிற காரியமா? நானே படுத்து உருண்டுகிட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து நீங்க சாப்பிடணும். இப்ப நான் பல்லு விளக்காம சாப்பிட்டேன், எங்க வீட்டுல இருந்து கரண்டி வரும். அது கேரண்டியா தான் வரும், கவலைப்படாதீங்க. இதை நம்ம குரூப்பா பண்ணோம். இப்ப இதை தனியாவும் பண்ணலாம், குரூப்பாவும் பண்ணலாம். அடுத்த கேள்வி இதுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மைண்ட்ஃபுல்னஸ். ப்ரெசன்ட்ல வாழுங்க. அடுத்து உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்கா எழுதுங்க. எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங் டெக்னிக். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய விஷயமா எனக்கு அதை வாசிக்கும் போது தோணுச்சு.
ஏன்னா என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எழுதுறது. எழுதுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எழுதியே ஸ்பைனல் கார்டை வீக் ஆக்கிட்டேன்னு பாத்துக்கோங்களேன். பேசியே ஓகல் கார்டை வீக் ஆக்கியாச்சு. இப்படி எல்லாத்தையும் வீக் ஆயிட்டு இருந்தாலும் இந்த எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங் டெக்னிக் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். மனதை சுத்தப்படுத்துறது. என்னதான் வீடை சுத்தம் பண்ணுங்க, உங்களுடைய செல்ஃபை சுத்தம் பண்ணுங்க, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணாலும் உங்க மனசை சுத்தப்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், கசடாவா இருக்கும். அந்த கசடை நீக்குறதுக்கு ஏதாவது ஒண்ணு படிஞ்சிருக்கும் உங்க மனசுல. துயர் சம்பவங்கள் படிவுகள்னு சொல்லுவாங்க. படிந்திருக்கக்கூடிய தோல்வி, ஏமாற்றம், அவமான நிகழ்வுகளோட எச்சம், அந்த எச்சம் மிச்சம் இருக்கும். அந்த மிச்சத்தை நீங்க துச்சமா எண்ணி நீங்க விளக்கணும். நீங்க யாருக்கிட்டையாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இவ்வளவு பாசிட்டிவா நாளா இருக்கேன், இவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இவன் ஸ்ட்ரெஸ் மேக்கரா ஸ்ட்ரெஸ் பஸ்டா பார்க்க அப்படி இருந்தானே அப்படின்னு நம்மள வந்து கேவலமாவும் நினைக்க வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எங்க நல்லா நெஞ்சு மேல கைய வச்சு சொல்லுங்க, அதான் உண்மை. பலவீனங்களும் ரகசியங்களும் அடுத்தவங்க கிட்டக்க போயிரும். ஆமாங்க, வாய்ப்பு இருக்கு. கேத்தரைசிஸ்ன்னு ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க உங்களை படுக்க போட்டு சைக்காலஜி டாக்டர் கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு தெரப்பி கொடுப்பாருல்ல, ஆள் மனதுல இருந்து கேள்வியா கேட்டு, அப்ப கூட ரொம்ப காசியஸா சொல்ல மாட்டாங்க பேஷன்ஸ் அந்த மெத்தட்ல. ஆனா இந்த எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங் டெக்னிக்ல சொல்லிவிடுவோம். என்ன பண்ணணுன்ற பேப்பர் எடுத்துக்கங்க. நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா நித்யாவோட நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு? ஓகே ஓகே, நீங்க எழுதலாம், நல்லா இருக்கு. ஆனா டைரி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூடாதீங்க. எவனாவது பார்த்து காரி துப்பிப்பிடுவேன். நீங்களே பார்த்து வருத்தப்படுற மாதிரி இருக்கும். வருத்தப்படாத வாலிபர் சங்கமா இருக்கணும். என்ன வீரா தம்பி, என்னன்னு சொல்லி கொடு எல்லாருக்கும். யாரும் பார்க்காத மாதிரி. ஆமாக்கா. ஆமா, யாரும் பார்க்காத மாதிரி தூக்கி போட்டுறணும். பார்க்காத என்ன பார்க்காத அப்படின்னு சொல்லி சர கிழிச்சு நாம ஃப்ளஷ் பண்ணி விட்டுருவாங்க. நிறைய பேர் தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஆமாங்க, தண்ணியோட கரைச்சி விட்டேன் சந்தானத்தை அப்படின்ற மாதிரி ஓட்டி விட்டுறணும். ஏன்னா உங்க நுரையீரலும் இதயமும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் பாடுபடுறேன். நுரையீரல் நல்லா இருக்கணும்ல இதயபூர்வமான மக்களுக்கு. ஆமா, பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகும் எக்ஸ்பிரஸ் ரைட்டிங் டெக்னிக். இந்த டெக்னிக்ல நான் நிறைய எழுதி போட்டு கிழிச்சிருக்கேன். சில நேரங்கள் எல்லாம் கோவத்துல அவங்க மூஞ்சிய உறைஞ்சு கிழிச்சு அப்படி சுக்கு நீரெல்லாம் போட்டிருக்கேன். ஆறுமுகம் நீங்க கேட்காதீங்க, ஆறுமுகம் திட்டிடுவாரு. அடுத்து பார்ப்போம். தேங்க்யூ டெக்னிக். இது கடைசியா தான் சொல்லணும், இருந்தாலும் இப்பயே சொல்லிடுவான். தேங்க்யூ. நல்ல உடல்நலம் கொடுத்ததுக்கு, நல்ல உறவுகள் கொடுத்ததுக்கு, நல்ல மனநலம் கொடுத்ததுக்கு. என்ன நல்லா சந்தோஷமா இருக்குமா? ஓகே. இதுல என்னென்னலாம் நல்லா இருக்குது பாசிட்டிவா இருந்தாலும், நெகட்டிவா என்னென்னலாம் கிளியர் ஆகுதுன்னு சொல்றேன். பழி வாங்குற உணர்வு போயிருது. இது ரிவெஞ்ச் எடுக்கிறது போயிருது பாத்தீங்களா? அதுவே மிகப்பெரிய விஷயம். என்ன பழி வாங்கி என்ன பண்ண போறீங்க? ஏதாவது திங்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கினாலும் பரவாயில்ல, கடன் வாங்குற உணர்வு கூட போயிடும். வேண்டாம், அடுத்த ஆளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம கொடுக்குற கையா இருக்கணும், வாங்குற கையா இருக்க கூடாதுன்னு தெரிஞ்சிடும். என்ன ரொம்ப முக்கியமான விஷயம். வாங்குறதுல நிறைய வாங்குறது இருக்கு. யாரும் அடி வாங்கிருக்கீங்களோ தெரியல. இப்ப நான் சொல்றதெல்லாம் வாங்குங்க காதுல. ஓகே, நாங்க போவோம். நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கா, அதை நம்ம பார்க்கணும். சுய மதிப்பு சரியாம. உங்களுக்கு மாயாஜாலம்னு ஒரு புக்கு, அது ஒரு 500 ரூபாய் தான், 499 மட்டுமே. அந்த மாயாஜாலம் ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட். யூ வில் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், யூ கோ இன் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த 3 ஆட்டிடியூடையும் நீங்க கவனிச்சுக்கோங்க. ஏன்னா டியூடு நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. டியூடு நிறைய, தேசி டியூடு. ஆமா, சைக்காலஜி ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்ற ராபர்ட் ஏ எமான்ஸ் எழுதின அந்த புத்தகத்துல இருந்து தான் சாராம்சமா இவர் கொடுத்திருப்பாரு. நான் அதை அழகா சுருக்கமா சொல்லிட்டேன். இதுல ஒரு நிகழ்வு சொல்லியிருப்பாரு. என்ன மாதிரி நிகழ்வு அப்படின்னு சொன்னா, வியட்நாம்ல போர் நடந்துச்சு. போர் நடக்கும்போது மக்களோட மனநிலை ரொம்ப சரியில்லாம இருந்துச்சான். ஏங்க, சாதாரண விஷயத்துக்கே வீட்டுல அவ்வளவு கஷ்டமா இருக்குது, போர் நடந்தா சரியா இருக்குமா? மக்களோட மனசு மட்டும் இல்ல, என் மனசு இதை கேட்கும் போதே போர் அடிக்குது, 6 அடிக்குது, 10 அடிக்குது, நாட் அவுட் ஆகுது. பாருங்க, இப்படி ஒரு போர் நிலையில இருக்கக்கூடிய மனநிலையில இருக்கக்கூடிய வியட்நாம் மக்களுக்காக இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கடவுளே நன்றி, இந்த நிலைமையை கொடுத்ததுக்கு நன்றி, இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி. நேத்து எனக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு ஆசிரியர் வந்து என்கிட்ட சண்டை போட்டாங்கங்க. எனக்கு நான் என்ன புரியல, தலையும் புரியல, வாழும் புரியல. அப்புறமா யோசிச்சுட்டேன், நம்ம செய்யதே நமக்கு ஆப்பு வச்சுச்சு அப்படின்னு. ஆழமான புரிதலா நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா அவங்க அந்த ஆப்புன்ற வேலையை வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப நான் தேங்க்யூ சொன்னீங்க அவங்களுக்கு மனசால. எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் ஆயிக்கலாம். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சீக்ரெட் புக்ல இதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனாவே இருக்குது. கொஞ்சம் கவனிச்சு படிங்க. அந்த புத்தகத்தையும் படிக்க எனக்கு வாய்ப்பு நேர்ந்தது. அப்ப இந்த புத்தகம் ராஜ்குமார் எழுதின இந்த விஷயத்த இவருக்கு
தமிழ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காருங்க. அதை நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இதுல மேக்சிமம் சைக்காலஜி பத்தி தான் சொல்றாரு. இந்த ஈர்ப்பு விதியில 3 விஷயத்த ஃபாலோ பண்ணும்: செல்வம், உறவுகள், ஆரோக்கியம். இந்த 3ஐயும் நம்ம எப்பயுமே கரெக்டா வச்சுக்கணும். இதை நம்ம கரெக்டா கொண்டு வர்றதுக்கு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை கொண்டு போகணும். நம்ம ஆள் மனசு சப்கான்சியஸ் மைண்ட்ல நிறைய சொல்லும் பொழுது சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு அதை நம்ம பிரபஞ்சத்துக்கு எடுத்துட்டு போகணும். அதுதான் நம்மளுடைய இந்த சாங்கி டெக்னிக்கோட அற்புதமான விஷயம். நான் எப்பயுமே பிரபஞ்சத்தை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன வேற நான் சொல்லுவேன் தெரியுமா? நீ ஏன் பஞ்சம், நீ பஞ்சம் இல்லையே, நீ நிறையாவே, கஞ்சம் கிடையாதே, கொஞ்சம் கிடையாதேன்னு சொல்லிட்டு நீ மிஞ்சும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். பிடிச்சு இப்படியாத்தான் நான் செய்வேன். ஒரு 4 விஷயம் தேங்க்யூ சொல்றதுல இருக்கு. என்ன செய்யும் தெரியுமா? அப்ரிசியேஷன் 4A 4A. அடுத்து அப்ரூவல், என்னதான் நம்மளை பாராட்டட்டும், அங்கீகாரமா ஒரு ஒரு சான்றிதழ் நமக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அங்கீகாரம். அடுத்து அட்மைரேஷன், ரசிக்கிறது. ஓ ரசிக்கும் இந்த சீமானே, அவவே துக்கத்துல இருக்கான், தூக்கத்துல இருக்கான், வந்துகிட்டு ரசிக்க சொல்லிக்கிட்டு இருக்க. சரி விடு விடு. அட்டென்ஷன், அட்டென்ஷன் ப்ளீஸ், இது எப்பயுமே சொல்றது. ஒண்ணும் இல்ல, யாரும் எந்திரிச்சிடாதீங்க. தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் பாடல, ஜனகணமனமும் பாட போறதில்ல. எடுத்து புரிஞ்சுச்சா? இந்த 4 விஷயம் நல்லா உங்க திறமைக்கு, உங்க வெற்றிக்கு, உங்க திறமைக்கான வெற்றி கிடைக்கிறதுக்கு தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு செஷனை முடிச்சுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த 4வது டெக்னிக். இந்த 4th டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. 5 ஒய்யா. யாரையா அந்த 5 ஒய்யி? வெறும் ஒய்யா தாங்க, WHY. அந்த ஒய்தான். நீங்க பாட்டுக்கு ஹாப்பி ஹார்மானி அப்படின்லாம் யோசிச்சிடாதீங்க. ஓகே, இந்த ஒய் அப்படின்னு இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். இது ஜப்பானீஸ் பிசினஸ் டெக்னிக். இதை நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனாலதான் ரொம்ப என்னைய தாக்கிருச்சு இந்த ஒய். இந்த ஒய்ல என்ன செய்யணும்னா, தொழில் நிறுவன சிக்கல் களையக்கூடிய ஒரு அற்புத யுக்தி. இது ஜப்பானீஸ் பிசினஸ் டெக்னிக்னு எழுதியிருப்பாரு. டொயோட்டோ சகிச்சி அப்படின்றவரை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இதுல ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மை அந்த கண்ணை இப்படி தூக்கிக்கிட்டு 5 ஒய் எழுதியிருக்கோம். 30கள்ல பிரபலமானது, 70கள்ல இது ஃபேமஸா இருந்திருக்கு. இப்ப நான் 2025 உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய பிரச்சனைக்கு ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறது. ரூட் காஸ் அப்படின்ற விஷயத்தை எழுதிக்கங்க. ஆர்சி புக்கு வாங்கினாத்தே வண்டி ஓட்ட முடியும். இந்த ரூட் காஸ்ன்ற ஆர்சி தெரிஞ்சாத்தே நீங்களும் ஆர்சி புக் மாதிரி ஏதாவது செய்ய முடியும். ஓகே, ப்ராப்ளத்துக்கு ரூட் காஸ் கண்டுபிடிங்க நபர்களே. இப்ப ஏன், எங்க, எதற்கு, எப்படி, இப்படிதான் நம்மள நிறைய கேள்விகள் கேட்க சொல்லுவாங்க. ஆனா இந்த டெக்னிக்கு ஏன்னு மட்டும்தான் கேட்கணும். 5 ஏன்னு கேட்கணும். ஆமா, ஏன் நம்ம லேட்டா வந்தோம்? சரி, ஏன் நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம சமீப காலமா யாரும் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. ஆமா, நம்ம தொழில்ல ஏன் ரொம்ப லாபம் குறைவா இருக்கு? ஏன் இந்த மிஷின் எதுவும் சரியில்லையா? இல்ல நம்ம கொள்ள கொட்டாடிகள்லாம் சரியா இல்லையா? அப்படின்ற மாதிரி குரூப்பா டிஸ்கஷன் பண்ணுவாங்களாம் உட்காந்து. மீட்டிங்க போடுறா, ஏன் நம்ம சமீப காலம் பிரச்சனையா இருக்கு, வாங்கடா உட்காருங்கடா, என்னன்னு பார்ப்போம். மிஷின் எதுவும் பிரச்சனையா? 4 தடவை வேலை பார்க்கறதுக்கு போல 10 தடவை வேலை பார்த்துட்டோமோ, மிஷின் கெட்டு போச்சோ, ஏன்டா ரூட் காஸ் பாருங்கடா. இது குரூப்பா டிஸ்கஷன் பண்ணி ஒரு சொல்யூஷனை எடுத்து அதுக்குரிய அந்த இதை வாசிப்பாங்க லாஸ்ட்ல. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பேசியிருக்கோம். 4 டெக்னிக் முடிஞ்சிருக்கு. கடைசியா கேட்பேன் என்னென்ன டெக்னிக்னு. தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்ப ஸ்லீப்பிங் டெக்னிக் சொல்றேன், நல்லா தூங்குங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில நிம்மதியா தூங்க முடியுதா? அப்படி ஹாயா இப்படி தூங்கினாத்தே அப்படின்னு ஒரு வடிவல் இருக்கும் பாத்தீங்களா? அதே வின்னர் படம் தான், அதே படம் தான். அந்த தள்ளு வண்டியை டம்முன்னு ஒட்டுவாங்களா, அதே கரெக்ட். உடல் நலத்துக்கு நம்ம மனநலத்துக்கும் தேவையான ஒரு நேரம் தாங்க தூக்கம். நல்ல கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டு கரெக்டா தூங்கணும். குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி டைம். நான் நல்லா தூக்கம் மாத்துறேன். நான் ஒரு பெக்கு போட்டாதான் தூங்குவேன். நான் ஒரு பாட்டு பார்த்தாதான் தூங்குவேன். நான் டம்மு 4 இழுத்தாதான் தூங்குவேன். இந்த சங்காத்தம்லாம் தப்பான சங்காத்தம். ஒரு சங்காத்தம் சொல்றேன் கேளுங்க. நல்லா போங்க, வெது வெதுப்பான தண்ணியில குளிங்க. அப்பா கலகலன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? கலகலன்னு இருக்கும். லகலகான்னு இருக்காது, அப்படின்ற மாதிரி இருக்காது. டைமை கரெக்டான டைம்ல தூங்கி கரெக்டா எழுந்திரிங்க. அந்த தூக்க நேரம் அப்புறம் சொல்றேன். இந்த 3 மணி நேரத்துக்கு முன்னாடி டீ, காஃபி, ஜூஸ் இதெல்லாம் குடிக்காதீங்க. கெட்ட பழக்கம், குடி பழக்கம் கெட்ட பழக்கம். ஓகே, இந்த ஒரு பேக்கு நான் குடிச்சாதான் தூங்குவேன் அப்படின்னு சொல்றது, என் பாடி ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்றதெல்லாம் தப்பு.
சரியா? அப்படியே வந்து உங்க அம்மா 2 கரண்டி எல்லாம் அடிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. மிட் நைட் பிரியாணி சாப்பிடுவேன், எனக்கு 11 மணிக்கு சாப்பிட்டா 12 மணிக்கு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எதுவும் வாங்கி திங்காதீங்க. சிரிக்கிற மாதிரி ஒன்ன பாருங்க, சிரிக்கிற மாதிரி ஒன்ன பார்த்துட்டு தூங்க பாருங்க. தூங்குறது ரொம்ப முக்கியம். நல்லா காற்றோட்டம் இருக்கான்னு பாருங்க. அதுக்காக ரோட்ல போய் தூங்கிறாதீங்க. வசதியா தூங்குங்க, அசதியா இருந்தாலும். என் டைலாக் அதுதான். ஓகே, அடுத்து போனா இந்த ரப்பர் பேண்ட் தான் எடுத்துக்கணும். பக்கத்துல இருக்கா? ஐயோ, ரப்பர் பேண்ட் இல்லையே, நான் கொண்ட போட மாட்டேனே. வீரா சொல்றது கேக்குது. ஐயோ தம்பி, நீ கொண்ட போட மாட்டே, பக்கத்துல இருக்கும் பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டியாப்பா? ரப்பர் பேண்ட் எடுத்து கையில மணிக்கட்டுல கட்டிக்க. ஏன்னா மணிக்கட்டுல தான் வாட்ச் கட்டுவாங்க. என்ன வாட்ச் பண்ணிட்டியா? கேட்ச் பண்ணு நான் சொல்றத, அப்புறமா மேட்ச் பண்ணிக்கலாம். சூப்பர், ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டு கொண்டை எடுத்துக்கிட்டு நல்ல பையன், இவன் தான் நல்ல பையன். ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டியாப்பா? காட்டுப்பா எல்லாருக்கும். தேவையில்லாத விருப்பம் இல்லாத எண்ணங்கள்லாம் திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கும். இப்ப நமக்கு நல்லதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. தொல்லை கொடுக்குறப்ப இந்த ரப்பர் பேண்டை ரிஸ்ட்ல போட்டுக்கணும். ரிஸ்ட்ல போட்டு ஓங்கி ஒரு இழுக்கணும். தம்பி வலிச்சாலும் பரவாயில்ல. இந்த நமக்கு இது மாதிரி கட்டிக்கிட்டு திரிவாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த பசங்க கிட்ட வந்து ரத்த கட்டு வந்துடுறது, என்ன அப்படி டைட்டா கட்டிக்கிட்டு திரியிற அப்படி திட்டுவோம் தெரியுமா? அந்த மாதிரி. அப்ப சில பேரை பாத்தீங்கன்னா நெகத்தை கடிப்பாங்க, மண்டைய சொறிவாங்க, தின்னுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா தம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிடக்குற இடத்துல பார்த்தா ஸ்மோக்கிங் கிடைக்கும். ஒருத்தவன் தேவையில்லாம என்னமோ ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பான். பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். என்ன நடக்குன்னே தெரியாது. 1 மணி நேரமா வேலை பார்த்துருப்பேன், உருப்படியா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன். அப்புறம் ஒருத்தவே பணத்தை செலவு பண்ணி பார்ப்பேன். சரி, சினிமாவுக்கு போய் பார்ப்போம். இந்த ட்ரெஸ் எடுத்து பார்ப்போம். அதை பண்ணி பார்ப்போம்டா, சரியா வருதான்னு சூதாட்டம் ஆடுவேன். அந்த பஞ்ச பாண்டவர்களை வச்சு ஆடினாங்க. இவங்க என்னமா ஆத்திரம் பாவம். நெகட்டிவ் தாட்ஸை குறுக்கிடாம வைக்கிறதுக்கு இந்த ஒரு செயல் ரப்பர் பேண்ட். என்னோட பலூனு, அதுக்கப்புறம் ஒரு விசில் 2 என்கிட்ட ஹேண்ட்பேக்ல இருக்கும். நான் வந்து பேருந்துல போகும்போது பிள்ளைங்க ஏதாவது அழுதுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டென்ஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை அழுகையை நிறுத்துறதானே, நான் வந்து பலூன் எடுத்து ஊதி அதை அமைதிப்படுத்திடுவேன். ஏன்னா கொஞ்ச நேரம் தான் நிம்மதியா டிராவல் பண்றோம். நான் டிராவல் ஆவலா பண்ற ஆளு. அதுக்கு காவலா எனக்கு ரப்பர் பேண்டு, விசிலு, பலூன்லாம் ஹெல்ப் பண்ணுது. நீங்களும் அது மாதிரி பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எனக்கு பஸ் கூட டிராவல் பண்றதுக்கு எனக்கு கூட நிறைய பேர் ஹாப்பியா வருவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் ஹேண்ட்பேக்ல ஒண்ணு வச்சிருப்பேன், அதையும் நான் சொல்லிடுறேன். சிவசங்கரி மேம்க்கு பிடிச்ச ஒரு பொருள், அஞ்சரை பெட்டி. அஞ்சரை பெட்டியில 3 பொருளை மட்டும் வச்சிருப்பேன். மிளகு, சீரகம், வெந்தயம். இது எதுக்குன்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஹீட்டா இருந்தா வெந்தயத்தை போட்டுக்கலாம், தேவையான சீரகத்தை கடிச்சுக்கலாம். ஏதாவது கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மள விஷக்கடி. டீச்சர் கடிச்சது கிடையாது, இது தப்பு. யாரோ நம்மள பூச்சி ஏதோ வண்டிருச்சுன்னா மிளகு 2 சாப்பிடு. பகை வீடா இருந்தாலும் 10 மிளகு சாப்பிடலாம்னு சொல்றாங்க. போய் வாங்கிக்கிட கூடாது எனிமி கிட்ட. ஏன்னா எனிமியே இல்ல, எப்படி வாங்க முடியும்? போங்க, அவ்வளவுதான். அடுத்து இந்த ரப்பர் பேண்ட் புரிஞ்சுச்சா? இப்ப தலையில மாத்திக்கங்க. தம்பி நீ ஓரமா வச்சிருப்பா. அடுத்து இது ஃபுல்லாமே படிக்கிற பிள்ளைங்களுக்கு. நீங்க எல்லாருமே தாத்தாவா இருக்கீங்க, அதுக்கப்புறமா நல்ல தகப்பன் தாயா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு தேவையான டெக்னிக்கு எனக்கு வந்து, நான் டீச்சரா இருக்கனால இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த டெக்னிக்கை நான் வேற ஃபாலோ பண்ணியிருக்கேன், எங்க அப்பா ஏற்கனவே சொல்லி இருந்திருக்காரு. இது தெரியாம இந்த புத்தகம் நண்பர் வந்தோன்னு ஐன்னு படிச்சேன். ஆனா நண்பர் சரியான நேரத்துல அனுப்புனதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ டெக்னிக். அடுத்து பாருங்க மைண்ட் மேப். இந்த மைண்ட் மேப் எல்லாரும் வரைவோம், சூப்பரா இருக்கும். இந்த மைண்ட் மேப்பு கடைசியா உங்களுக்கு நான் வரைஞ்சு காட்டுறேன், சரியா? இப்ப நாங்க உங்களுக்கு பாடத்தை சொல்லிடுறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பேங்க் எக்ஸாம், எல்லா குரூப் எக்ஸாம்லாம் படிக்கிறவங்களுக்கு தேவையா இருக்கு. டீச்சர்ஸ் கூட பரிச்சை வச்சுட்டு இருக்காங்களாம். நிறைய வந்துகிட்டே இருக்கு, பார்ப்போம். மைண்ட் மேப் ரொம்ப முக்கியம். ஒரு சித்திரம் 1000 சொற்களுக்கு சமம். 1000 என்ன 1000? 1000 நிலவேவா அப்படின்னு 1000 கூட சொல்லக்கூடாது, பல ஆயிரம் சொல்லணும். என்ன, ஒரு பிக்சரை காமிச்சா சூப்பரா இருக்கும்ல, அப்படியே கூட மிச்சரை கொடுத்தா நல்லா இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, இப்ப நான் ஒரு டைப் ரைட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றேன். டைப் ரைட், ஆனா யாருக்குமே பார்க்காதவங்களுக்கு தெரியாது. டைப் ரைட்டிங் மெஷின் ஞாபகம் வரும். மெஷின் தானே உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு மூல நரம்புக்குள்ள, பாத்தீங்களா? அப்ப ஒரு சித்திரம் உங்களுக்கு பத்திரமா வந்திருக்கு, இதுதான் கரெக்ட். அதை காட்சிப்படுத்துறது. பென்னு சொன்னா பெண் வருதா, பென்சில்னு சொன்னா பென்சில் வருதா, தேங்காய்ச்சில் அப்படின்னு சொன்னா தேங்காய்ச்சில் வருதா. ஓகே, சூப்பரா அப்ப கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த படம் வரைகிறதுக்கு நீங்க என்ன பண்ணா, ஒரு மரம் மாதிரி ஒரு கிளை போடணும், நடுவுல இருந்து தான் படம் வரையணும்.
மிட் நைட் மசாலா மாதிரி நடுவுல இருந்து வரைஞ்சு அந்த கால்பந்துனா கால்பந்தை பத்தி சொல்றீங்கன்னா அடுத்துல இருந்து கிளை வரணும், பிரான்ச் வரணும், பிரான்ச்ல இருந்து சப் பிரான்ச் வரணும். அப்படியே அழகா கிளை வளர்ந்து பேய் மாதிரி வரையணும். நம்ம எப்படி வரைய போறோம்னு தெரியல, மைண்ட் மேப் நல்லா வரையணும். எம்எம் டெக்னிக் சூப்பரா இருக்கும். இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிள்ளைகளுக்கு சில விஷயத்த ஈஸியா சொல்லி கொடுப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5 இது வச்சுக்கிட்டு பஞ்சபாண்டவர் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு பஞ்சபாண்டவேலுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால அந்த மாதிரி சொல்லுங்க. குறிஞ்சி கபி. குறிஞ்சி கபின்னா என்ன அப்படின்னா குறிஞ்சி கபிலர் எழுதியது. என்னங்க? முல்லை காடு, காட்டுல யார் இருப்பா? பேய் இருக்கும், அதனால முல்லை பேயனார். என்னங்க புரியுதா? பாலை ஓது, பாலை ஓதணும்னா பாலை ஓதலாந்தையார். அடுத்து என்ன இருக்கு? குறிஞ்சி, முல்லை, மருதம். மருத ஓரம், வாங்க மருத ஓரம், மருதம் ஓரம் போகியார். என்ன இந்த அம்மா காலையில வந்து இந்த பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நெய் சாப்பிட்டு சாப்பிட்டு அம்மு ஜம்முன்னு கும்முன்னு ஆயிரும், அதனால நெய்தல் அம்முவனார். இது என்ன டெக்னிக்னு பாக்குறீங்களா? நுமோனிக் டெக்னிக்கு. அடுத்த டெக்னிக்குங்க அது. இது மாதிரி நான் படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருக்கீங்க. விப்ஜிஆர். ஆமா நான் வர்றது கூட ஜிவிஆர், எம்ஜிஆர், டிஆர்பி, கேஆர்பி எழுதி பிஆர்பில போய்கிட்டு இருக்கு. இப்ப அப்படிலாம் கூட படிச்சிருக்கேன். வாங்க, இதுல முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, எங்க போனாலும் ஒரு சின்ன பிள்ளைகளை கூட்டமா சேர்த்துக்குவேன். ஏன்னா பெரியவங்க கிட்ட சேர்த்தோம்னா செத்துருவான். என்னத்தையாவது பேசி நம்மளை கொண்டுருவாங்க எனக்கு அட்டு நல்லவைங்க. யாருக்கிட்டடா சொல்றதுன்னு. இதுல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா? 5 வயசு கீழே 50 வயசுக்கு மேல. அட பாவி, நீ அவனா நீனு அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. ஒரு விஷயம், நம்ம ஒரு சில இடத்துல குழந்தையா இருக்கணும், ரொம்ப குழந்தையா இருந்துடக்கூடாது. அதனால கொஞ்சம் பெரியவங்களா இருக்கணும். இதுதே புரியுதா? வாங்க போகலாம். அல்பன் லிப்பே லக்கி நம்பர் 1 ஒன்னி சன் சன்னலக்கடி 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 அப்படி காலாட்டணும், தலையாட்டணும், கையாட்டணும். என்னங்க ஆட்டுறதே தெரியல, சரி ஆட்டுங்க. 2 இஸ் அ ஷூ, ஷூ அலக்கடி ஷூ அலக்கடி ஷூ அலக்கடின்னு காலாட்டணும். எப்படி இருக்கு? இப்படிதான் கூட்டம் சேர்ப்பேன். பெண்ணுன்னு வச்சு ஒரு பெண்ணை கொடுத்து முடிச்சிருவேன், லாஸ்ட்ல வின் ஆயிடுவேன். எப்படி? ரொம்ப நேரம் ஆயிரும். அடுத்த டெக்னிக் போகணும். ஓகே, அடுத்து படிக்கிற டெக்னிக் தான். அப்படியா? இப்படியே படிச்சுக்கிட்டே இருந்த என்ன செய்ய அப்படின்னு. நியூமானிக் டெக்னிக்ல இன்னும் இருக்கு. என்ன இருக்கு? கடலை உருண்டை நெஞ்சனம் சமைத்து ருசித்து சாப்பிட்டான் என்று அவன் கூறினான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு கணக்கு டீச்சர் 1 2 3 சொல்லிருச்சு. கவலைப்படுறாதீங்க, ஏன்னா வித்தியாசமா சொல்லன்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படக்கூடாது. ஸ்டெடிங் டெக்னிக். நல்லா ஸ்டெடியா இருந்துக்கா, உட்காரு. தூங்கினவங்களா எந்திரிப்பேன். முதல்ல எவ்வளவு நேரமா பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், 8 பாயிண்ட் போயிருச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கேன். நல்லா உட்காந்துட்டியா? ஸ்கூல் அண்ட் காலேஜ் எக்ஸாமுக்கு ஈஸியான மெத்தட் இது. ஓகேவா? 4 வே. அது என்ன 4 வே? எங்க போனாலும் 4 வே தானே வச்சிருக்கேன். வாங்க போவோம். இது 4R. முதல்ல 4A சொல்லிக்கிட்டு இப்போ 4R சொல்றேன். 4R கவனிங்க. முதல்ல ரிசைட்டேஷன் நல்லா ஒப்பிக்கணும். இதுக்கு ஒரு பிபிடி போடலான்னு பார்த்தேன், தேவையில்லை, நம்ம லெவலுக்கு வேணான்னு சொல்லி விட்டேன். ஆனா போடணும் ரமேஷ் தான். ரெசிடேஷன் ஒப்பிக்கிற முறை நல்ல சத்தமா ஒப்பிக்கணும். சத்தமா. பிகிலே கப்பு முக்கியம். கப்பு மட்டும் இல்ல, பாதுகாப்பு முக்கியம். ஓகே, அடுத்து ரெபுடேஷன். ரெபுடேஷன் இஸ் நிறைய சொல்றாங்க, மதர் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து நல்ல தெளிவான ஒரு உத்தின்னு சொல்றாங்க. திருப்பி சொல்லுங்கப்பா, திருப்பி பார்க்காத அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க டீச்சர். திரும்பி பார்க்காத என்ன சொல்லுவாங்க? திருப்பி பாரு. திருப்பி பாப்பியாப்பா? பார்ப்பா. அடுத்து ரீகலெக்ஷன். நினைவுபடுத்தணும்பா, நினைவுபடுத்தணும் அதை ஓயாம. ஓகேவா? இதை நினைவுபடுத்துறதுக்கு எழுதி பார்க்குற மாதிரி ரீகலெக்ஷன் பண்றோம். அடுத்து ரிட்டன்ஷன். மனசுல வந்து உன்னை போட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா, நான் வந்து எங்கேயாவது திருவிழா ஊர்களுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 4 மணிக்கு எந்திரிச்சு புளிச்சோரெல்லாம் கட்டிக்கிட்டு கூட்டிட்டு போவாங்க கோயில் குளத்துக்கு. நான் என்ன பண்ணிடுவேன் தெரியுமா? அப்பயே நான் சாப்பிட்டுருவேன். எங்க அம்மா அவிக்கிற இட்லியில 2 ஈடு 3 ஈடு அவிச்சு சாப்பிட்டுருவேன். கிட்டத்தட்ட 12 அடிக்கிடுவேன் வயிற்றுக்குள்ள. ஏன்னா அவங்க சொல்றாங்க முட்டை எடுத்தோன்னே சாப்பாடு தருவோம் அப்படின்னு. தருவாங்க பாருங்க 2 மணிக்கு. ஊசி போனதும் நூல் போன வடையும் ஊசி போன சாம்பாரும் ஊசி நூலை வச்சுன்னு தைக்கவா செய்யறதே. இப்பயே நான் சாப்பிட்டுக்கிறேன், நல்லா சாப்பிட்டுக்கிறேன். ஏற்ற நேரம் நல்ல நேரம், நமக்கு என்னவோ தேவையோ அதை நம்ம சரி பண்ணிக்கணும். நல்ல நேரம் சொல்றேன் கேளுங்க. பிரம்ம முகூர்த்தம் இருந்துட்டு போட்டோம். பிரம்மா வேணா 4 மணிக்கு எந்திரிக்கணும், நம்ம ஒரு 5 மணிக்கு எந்திரிப்போம். நல்ல ஒரு தகவல், ஃப்ரெஷ்ஷான சாப்டர் படிக்கிறதுக்கு 5ல இருந்து 8 படிங்க.
அப்புறமா 5ல இருந்து சாயந்தரம் 8 அதேதான் ஏஎம் பிஎம் போட்டுக்கோங்க. ரிவிஷன் டைம் நீங்களா 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நான் காலையில, அடுத்து நைட்டு 9 மணில இருந்து ஒரு 10 மணி வரைக்கும். இதுதான் சரி நமக்கு ரிவிஷன் பண்ற டைம். ஸ்கூல் டைம் அதுவே இருக்குன்னு யோசிக்காதீங்க. அவங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து ஓய்வு நேரம், இது முக்கியமான நேரம். இந்த பீரியட்ல வந்து நமக்கு இது கொடுக்க மாட்டாங்க. தங்க குளியல் ரொம்ப முக்கியம். அந்த தங்க குளியல் பண்ணிருங்க. குளிக்காம போகாதீங்க, பக்கத்துல இருக்கவங்க கஷ்டப்படுவேன். 1 PM இருந்து 4 PM, இந்த 1 PM இருந்து 4 PM இருக்குல்ல, மத்தியானம் அந்த டைம்ல பார்த்தா கணக்கு பீரியட் போட மாட்டாங்க. ஏன்னா தூங்குவாங்க. உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டு, நல்லா தூங்குவோம். நானும் தூங்க வச்சிருவேன், கவலைப்படாதீங்க. 1 PM to 4 PM அதுல ஒரு 2 பீரியட் இருக்குது. 10 PM to 5 AM இதுலயும் நல்ல தூக்கம். நம்ம நல்லா 10 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஓகே, இப்ப நாங்க சொல்றது கேளுங்க. சாப்பாடு முக்கியம். ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு சாப்பாடு முக்கியம். அதை சரியா 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் லைட்டா சாப்பிடுங்க. ஆனா ராஜா மாதிரி சாப்பிடுன்னு சொல்றாங்க, எனக்கு புரியல. இங்க குஜா மாதிரி சாப்பிட சொல்லிருக்காங்க. ஆஃப்டர் லஞ்சுக்கு என்ன செய்யறாங்கன்னா 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் சாப்பிட சொல்றாங்க. ஹெவி ஃபுட்டு நல்லா போட்டு அமுக்குன்றாங்க. அமுக்குனா என்ன ஆகுறதுன்னு தெரியல. அமுக்குறா சொன்ன மாதிரி ஆயிரும், உடம்புல எல்லாம் போகும். அடுத்து நைட்டு 8ல இருந்து 9 மணி வரைக்கும் உள்ள சாப்பிட்டுருங்க. அதுக்கு மேல என்ன, எனக்கு சாப்பாடே வேணான்னு போன்னு சொல்லிடுங்க. இல்லை நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. இதான் ரொம்ப முக்கியம். ப்ராப்பரா நல்ல ஃபுட்டு, FWRன்னு எழுதி வச்சுக்கோங்க. நல்ல உணவு, நல்ல வேலை, நல்ல ஓய்வு. FWR. இந்த FWR மட்டும் சரியா பண்ணிட்டீங்கன்னு நீங்க எம்ஜிஆர் மாதிரி தங்க பஸ்வம் எல்லாம் சாப்பிட வேணாம். நீங்க அழகா இருப்பீங்க. ப்ராப்பர் ஃபுட்டு, ஸ்லீப்பு, நல்ல ஒரு பிளானிங்கான ஒரு ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. அழகா இருக்கீங்களா செல்ல குட்டிகளா அப்படின்னு எனக்கு பாருங்க சொடக்கு விழுகுது. அடுத்து குஃப்னா போனோம். எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தேவைப்படுது, அதனால நான் எடுத்துக்குவேன் கண்டிப்பா. குஃப்னு போன டெக்னிக் இப்ப 10வது டெக்னிக்ல இருக்கும். இந்த டெக்னிக் என்னன்னா ஹவாய் மொழியில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது எதுக்காக? மனதை சரியாக மாற்றி அமைப்பதற்காக. ஹீலர் சார், ஹீலிங் டெக்னிக் இது. யாராவது நமக்கு கிரிமினல், நமக்கு யாராவது தொல்லை கொடுக்குறாங்கன்னா அவங்க மனசை நினைச்சு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவங்கள உருகி 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 நினைக்கணும். அவங்க நம்ம மேலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. வேற லவ், அன்பான, அரவணைப்பான, பண்பான ஒரு மேலதிகாரி கிடைப்பார். கிடைத்த மேலதிகாரை குணமானவராகவும் கனமானவராக இல்லாமலாகவும் மாற்றுவது சிறப்பான பயிற்சி, பழகக்கூடிய பக்குவமான பயிற்சி, நல்ல ஒரு தியான முறை. இந்த தியான முறையின் மூலமாக நம்மளுடைய சுய பிரகடனத்தை அங்கீகரித்து கொள்ள வேண்டும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஹவாய் தீவுல வந்து உள்ள இடத்துல ஒரு கிரிமினல்ஸ் எல்லாம் உட்கார வச்சு டாக்டர் வந்து ஒரு கோச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நம்ம ரவிச்சந்திரன் சார் எழுதி போடுவார்ல அஃபர்மேஷன், அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் லயன் எழுதிக்கணும். இந்த லயன்ஸ ரொம்ப கீனா எழுதி அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறாரு. அதுல இருந்து அவங்க எல்லாரும் நல்லவங்களா மாறிட்டாங்க. எப்படி? நல்லவங்களா இருந்தா நல்லதா தானே இருக்கும். ரொம்ப கண்களை நல்லா முடிக்கணும். முடிக்கிட்டீங்களா? நல்லா பிரீத்தை எடுங்க. ரொம்ப இழுத்துறக்கூடாது. 108 பக்கத்துல வந்துடும். தப்பு மந்திரம். அடுத்து நல்லா உங்க மனநிலையில யாருக்கிட்ட நீங்க பேசணுமோ பேசுங்க. வெங்கட்ராமன் சார், நீங்க உங்க அம்மா கிட்ட கூட பேசலாம். உங்க அம்மா இப்ப பேசுவாங்க. நான் உண்மையா சொல்றேன். பார்த்தீங்களா? பள்ளி அடிக்குது, எனக்கு கூட கேக்குது அவங்க பேசுறது. நேர்மறையான எண்ணங்கள் உங்களை சுத்தி அப்படியே சூழ்ந்து இருக்குது. கவனிங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஹாப்பியா இருக்குல்ல? அடுத்தது போவான் சுவிட்ச் அக்கௌண்ட். இந்த சுவிட்ச் அக்கௌண்ட் மாதிரி இந்த சுவிட்ச் நம்ம அக்கௌண்ட் நம்ம யூடியூப்ல பண்ணுவோம்ல, சுவிட்ச் வேர்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த சுவிட்ச் வேர்டு அப்படின்றது ரொம்ப முக்கியமான வேர்டு. இது என்ன தெரியுமா? ஸ்டாப், நிறுத்து. 6 மணி ஆக 1 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குதா? நான் நிறுத்த மாட்டேன். இப்ப பாருங்க, இந்த சுவிட்ச் வேர்டை வந்து நான் உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து வடிவமைச்சிருப்பாரு. இந்த இதை நான் ஓயாம சொல்லியிருக்கேன். சும்மா இருந்துட்டியா, வேலையை பாரு. ஆமா, எதை சொல்லுவேன் தெரியுமா? பாதகமான எண்ணங்களை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் சில நேரம் வந்து குறுக்கிடும், கெட்ட அலைகள் வரும். என்ன கசடா மாதிரி நமக்கு என்ன இது மாதிரி வருது? காந்தியடிகளுக்கு கொலை செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வந்துச்சான். அப்ப காந்தியடிகள் அங்க சமைக்கிற ஆளை கூப்பிட்டு யாருப்பா சமைச்சான்னு கேட்டாராம். திருடன் சமைச்சான் இன்னைக்குன்னு சொன்னாங்களாம். பாத்தீங்களா? நம்ம சமைக்கும் போது என்ன அலைகளை சிறப்பா ஊட்டணும்னு நான் சொன்னேன். அமுது படைப்பாள் அன்னை. கோவமாவே பண்ணக்கூடாது. நம்ம சமைக்கிற சாப்பாடு தான் அத்தனைக்கும் அங்கீகாரம் தரும். மந்திர சொல்லி எது தெரியுமா? கார்ல் ஜங் அப்படின்றவர் சொன்ன இந்த ஒரு விஷயம்தான் இந்த அப்பசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க, OCDன்னு சொல்லிட்டு. நம்ம PCDலே பிரச்சனை, PCOலே பிரச்சனைப்பட்டவங்க, ருமினேஷன் தாட்ஸ்,
தொடர்ச்சியா கவலை நேரம். ஒரு கவலை. என்ன கவலை? பரீட்சையை எப்படி எழுதுவனோ, நான் எப்படி பாடத்தை முடிப்பனோ, இந்த மாசம் 2ஆம் தேதியே அக்கௌண்ட் கிளியர் ஆயிடுச்சே, பேலன்ஸ் யாரு கொடுப்பா, இப்படியெல்லாம் தே. ஓகேவா? கவலைப்படாதீங்க. 1ஆம் தேதியே பறிச்சிருவாங்க. ஹோம் லோனு, அந்த லோனு, இந்த லோனு, நம்மள லோன் ஆக்கிடுவாங்க. கவலைப்படாதீங்க. என்ன சுழற்சிகளை சுத்தப்படுத்துவதற்காக அப்படின்னு நம்மளே சொல்லிக்கணும். ஓகே, நான் என்ன செய்வேன் தெரியுமா? பானைகள்னு சொல்லுவேன். ஸ்டாப்ப திருப்பி போட்டுதே பார்ட்ஸ். இது கூட சிரிக்க மாட்டீங்களா? சரிங்க. போஸ்ட்போன் டெக்னிக். இந்த போஸ்ட்போன் டெக்னிக் இருக்குல்ல தாம்பி, தேங்க்யூ சிரிச்சதுக்கு. டூ இட் நவ்வுன்னு எழுதி டுமாரோன்னு கீழே எழுதிக்கணும். நவ்வ மட்டும் அடிச்சு விட்டுறணும். இப்ப இல்லாட்டி எப்ப அப்படின்னு கேட்ட இடத்துல நாளைக்கு செய்ப்பா தம்பி, இன்னைக்கு நல்லா இல்ல உன் முகம். வெக்னர் சொல்லியிருக்காரு 2011 கண்டுபிடிச்சு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்க மஞ்சள் கலர் யானைய நினைக்க கூடாது. எல்லாரும் மஞ்சள் கலர் யானையை தானே நினைச்சீங்க. ரமேஷ் சாருடைய டிவிட்ல கூட பிங்க் கலர் யானை வந்துச்சுல்ல. நினைக்காதீங்கன்னு சொன்னா நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் நம்ம மனசு, குரங்கு மனசு. நம்ம ஒண்ணு நினைக்காத விட்டுடு மறந்துருன்னு சொல்லி நம்ம போஸ்ட்போன் பண்ணணும். இப்ப என்ன, நாளைக்கு பண்ணிக்கலாம். இன்னைக்கு சாப்பிடலன்னா என்ன, ஒரு நாள் சாப்பிடலன்னா என்ன, உள்ள கொஞ்சம் சேமிச்சு வச்சிருக்குமா, அது அப்படியே ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மூலமா அப்படியே கொஞ்சம் வந்து அன்னைக்கு சாலிட் கரெக்ட் பண்ணிக்கிறோமா. கிட்டத்தட்ட 2 நாள் தாக்கு பிடிக்குமா. அதனாலதான் ஒரு நாள் உண்ணாவிரதம் எடுத்தாங்க அன்னைக்கு. ஏம்மா நீ ஒரு நாள் மௌன விரதம் எடுன்னு சொல்றது எனக்கு கேக்குது. நானும் எடுப்பேன், வாரத்துல ஒரு நாள் எடுப்பேன் மௌன விரதம். ஏன் தெரியுமா? 6 நாள் நம்ம இழந்த ஒரே நாள் எனர்ஜியை பெறுவோமாங்க. உண்மைங்க. என்னங்க இப்படி மௌனராக மாதிரி அமைதியா இருக்கீங்க? சரி, இது எனக்கு புரியுது. நல்ல பாட்டு கேக்குது. சின்ன பொண்ணு அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு கேக்குது. சரி, கேட்கட்டும், விடுங்க. தள்ளி போட்டுறணுங்க சில விஷயத்த. துஷ்டனை கண்டா தூர விலகு, தேவையில்லாத எண்ணத்துல இருந்து தள்ளி விலகு அப்படின்னு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. வலை அப்படின்னா ஒரு வலையெல்லாம் விரட்டி விட்டுருங்க. எந்த வலையும் நமக்கு வேணாம். நமக்கு வேலை நம்மளுடைய மனசு, நுரையீரல், நம்ம இதயம். என்ன புரிஞ்சுச்சா? அடுத்த டெக்னிக் போவோங்க. ஆல்கஹால் அவாய்டன்ஸ் டெக்னிக். ஆல்கஹாலா? ஆத்தாடி, இது என்ன இந்த அம்மா ஆல்கஹாலா சொல்லுது? அவாய்டன்ஸ் கேட்டுச்சா? ஏஏ டெக்னிக். ஆமாங்க, குடிப்பழக்கம் நாட்டுக்கு இல்ல, வீட்டுக்கும் இல்ல, எல்லாத்துக்கும் கேடு. முதல்ல உடல் நலத்துக்கு கேடுன்னு எழுதியிருப்போம். ஆமாவா? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு த ஹெல்த். நீங்க தியேட்டருக்கு போனா அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அப்பா எந்திரிச்சியா, மக்கை சொஞ்சாரா, கான் பாக் போட்டு போட்டாரா அப்படின்னு ஒரு புண்ணை காட்டுவாங்க. எனக்கு ஒரு பயமா வரும். அப்சன்டைன், சோசியல் ட்ரிங்கர், பிஞ்ச் ட்ரிங்கர், டிபெண்டன்ட் அப்படி 4 வகையா அந்த ட்ரிங்கரை பிரிக்கலாம். ட்ரிங்க் கார்டுக்கு 4 கார்டா அப்படின்னு கேட்கலாம். என்ன ஒண்ணு, 4 பேரை எப்ப பார்த்தாலும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் குடியில இருந்தே விலகியே இருப்பேன், அவன் பேரு அப்ஸ்டைனர். சோசியல் ட்ரிங்கர், கெத்துக்காக அடிச்சுக்குவேன். நண்பர்கள்கிட்ட போய் சரக்கு அடிப்பேன், நல்லா கண்ணாடி டம்ளர்லாம் வச்சுக்குவேன், ஐஸ் கியூப் போடுவான், என்னென்னமோ பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அடுத்து பிஞ்ச் ட்ரிங்கர். இந்த பிஞ்ச் ட்ரிங்கர் இருக்குல்ல, அவங்க வந்து கேப் போட்டு எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கு என்னவோ பெரிய குலதெய்வம் மாதிரி. அவங்க என்ன யாரும் நெப்போலியன் ஆவீரன் தாயா, நான் சொல்லல, இந்த நெப்போலியன் இல்லையா அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கோங்கயா அப்படின்னு அவங்கள சொல்லணும். ஏன்னா தளத்துல கேட்கறவங்களுக்கு அதை சொல்லணும், அந்த சில விஷயங்கள் இருப்பாங்கல்ல. அடுத்து குடிமகனே, டெய்லி குடிப்பேன். நல்ல கேட்டா சொல்லிக்க, நான் குடிகாரன், கூமுட்டை, நீ கூமுட்டை தான்டா அப்படின்னு. அவ்வளவுதான். இது நல்லா இருக்குல்ல. இந்த டெக்னிக்கு ரொம்ப முக்கியம். அந்த டெக்னிக்ல நிறைய பேர் சிக்கலா இருக்காங்க. அவங்கள நம்ம வெளியில கொண்டு வர்றதுக்கு ஏதாவது நம்மளோட உத்தியை பயன்படுத்தணும். அவங்களுக்கே தெரியாம மாத்திரை கொடுக்கலாம்லாம் சொல்றாங்க. அது என்ன மாத்திரை தெரியல, பேதி மாத்திரை கொடுத்துறாரு. 5 செகண்ட் ரூல் டெக்னிக். இந்த 5 செகண்ட் ரூல் டெக்னிக் வந்து சொல்றேன் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நமக்கு இருந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து நம்ம தொன்று தொட்டு வளர்ந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த இதுல இருந்து நம்ம வெளியில வரணும். நம்ம இன்னைக்கு கான்பிடென்ட், கரேஜா இருக்கிறதுக்கு ஒரு நியூ பேட்டர்ன் கொண்டு வரணும். 5 செகண்ட்ல என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்க தலைகீழா நம்பர் சொல்லுங்க. தலைகீழானா எங்க இருந்து சொல்ல? 100, 99, 98, 97, 96. இதுல பியூட்டியே என்னன்னு சொன்னா, 91 வந்த பிறகு 90 சொன்ன பிறகு 89 சொல்றியான்னு பாக்குறதே. 5, 4, 3, 2. நீ வந்து அல்பபெட் தலையிலா சொல்லுப்பா. இஜட், ஒய், எக்ஸ், டபிள்யூ. ஓகே சூப்பரா சொல்லிட்டீங்கப்பா. இது பேரு
ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒண்ணு மூளை நரம்புல இருக்கும். அதை உங்க எண்ணங்களை சரியா பண்ணி அப்படியே துணிவா நம்பிக்கையா கொண்டு வர்றதுக்கு 5 செகண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க போன் நம்பரை தலையிலா நீங்க சொல்லி பார்த்திருக்கீங்களா? என் பேர் என்ன தெரியுமா தலையிலா? நீ ஏதாவது என்ன செய்யலைன்னா உன் பேரை மாத்திக்கல, மாத்துப்ல விதே யாத்தினி அப்படின்னு எழுதி வச்சிருக்கேங்க. நீங்க உங்க பேரை மாத்தி வாட்ச் பாத்தீங்கன்னா நல்லா வராது, என் பேர் நல்லா வரும். ஓகே. அடுத்து வந்து சப்ஸ்டியூட் டெக்னிக். இந்த சப்ஸ்டியூட் டெக்னிக் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப். நம்ம விட்டு நம்ம வேலையை விட்டு வெளியே போறோம். இப்ப நம்ம டபக்குன்னு விழுந்துடணும். டயர்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால முடியல செய்ய முடியல அப்படின்னு சொல்லி பாக்குறோம், கேட்க மாட்டேறாங்கன்னா நீங்க எனக்குள்ள மயக்கப்பட்டு விழுந்துடணும். சப்ஸ்டியூட்டுக்கு ஆளை கூப்பிட்டுக்குவாங்க. சும்மா சொல்றேன், கிரிக்கெட்ல அடிப்பட்டவங்களுக்கு சப்ஸ்டியூட் வைப்பாங்க. சாந்தம், அமைதி, பொறுமை, நிம்மதி, இன்பம், இந்த 5 விட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சாந்தா மேம் அமைதியா பொறுமையா நிம்மதியா இருக்காங்க, இன்பமா இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரி. நான் குண்டா இருக்கேன், நான் ரொம்ப கவலையா இருக்கேன், எனக்கு உடம்பு நல்லாவே இல்லை, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் அழகா இருக்கேன். நீ இந்த மாதிரி குண்டா இல்லைன்னு வச்சுக்கவே, உடம்புக்கு செட்டே ஆகாது. நீ ஆரோக்கியமா இருக்கப்பா. உனக்கு என்ன பிரச்சனை? 99% நீ ஆரோக்கியமா இருக்க. 1% இந்த ஆரோக்கியமற்ற எண்ணம் உனக்கு 99% ஆரோக்கியமான எண்ணத்தை அழிக்கக்கூடிய வல்லமை உள்ள எனர்ஜி உடையதுன்னு நீ நம்புவியா? ஒரே ஒரு சக்தி, என்ன சக்தி? 99% நல்லா இருக்கிறோம், அதே நீ கெடுத்துக்கிற. லூசா நீனே படியா. லேசி 8 டெக்னிக். இந்த லேசி 8 டெக்னிக்கும் மைண்ட் மேப்பும் நான் வரைஞ்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். லேசி 8 டெக்னிக் என்ன அப்படின்னு சொன்னா, பிரெயின் ஜிம்முக்கு போயிருக்கியா? ஆமா, பெரிய ஒரு காட்டுல சிங்கத்தை பார்த்திருக்கியா, ரோட்ல பார்த்திருக்கியா அப்படின்னு. பிரெயின் ஜிம்மு ரொம்ப முக்கியம். இது வந்து லேசி 8 டெக்னிக்கோட ஒரு விஷயம். இங்கங்க உங்க பிள்ளைங்க யாராவது நல்லா படிக்கலைன்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. கற்றல் குறைபாடு, கவன குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கைய பிடிச்சுக்கிட்டு கண்ணுக்கும் அந்த கையுக்கும் பிராக்டிஸ் கொடுக்கணும். ஆனா அந்த கோடை வந்து விடாம கொண்டு போகணும். 8 இருக்குல்ல, அது படுத்து கிடக்கும். ஆனா மிட் பாயிண்ட்ல இருந்து வரையணுமுங்க படத்தை. மிட் பாயிண்ட்ல இருந்து வரையணும். நான் வரைஞ்சு காட்டுறேன், ஞாபகப்படுத்துங்க. மைண்ட் மேப்பும் இதுவும் வரைஞ்சு காட்டணும். அடிக்கடி நான் ஒரு கோலம் போட்டுக்கிட்டே இருப்பேங்க. அந்த கோலம் வந்து எனக்கு இதுதான் அப்படின்றது எனக்கு இந்த புத்தகத்தை படிச்ச பிறகு தெரிஞ்சிச்சுங்க. சில பேர் இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆனாவோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனாவோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு கோலம் போடுவாங்க. ஒருத்தர் வாத்து வரைஞ்சுக்கிட்டே இருப்பாரு, ஒருத்தர் கொக்கு வரைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு படத்துல டிடெக்டிவ் நாவல்ல கண்டுபிடிச்சிருவாங்க, வில்லன் கிரைம் வந்து எல்லாத்தையும் ஏதாவது உன்னை விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்குமே தெரியாது அவன் அவ்வளவு பக்காவா அந்த வேலையை செஞ்சிருப்பேன், அந்த கொலைய. ஆனா அவன் செஞ்ச விஷயம், ஒரு சின்ன பேனா எடுத்து கொக்க வரைஞ்சு போடுவேன் ஒரு இடத்துல. அப்ப பிடிச்சிருவாங்க. துப்பறியும் சாம்பு நாடகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒய்ஜி மகேந்தர் நடிச்சிருப்பாரு. மூக்கு கூட கிளி மூக்கு மாதிரி இப்படின்னு செய்வார்ல, மேல்மாடி காலி, அந்த நாடகத்துல வருவாரு. ஞாபகம் இருக்கா? ஓகே. அப்பனா சரி. இப்ப என்ன செய்யறது தெரியுமா, உங்களுக்கு மண்டைக்குள்ள எல்லாம் ஸ்கேன் பண்ணியாச்சு. இப்ப உடம்ப ஸ்கேன் பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நல்லா தூங்குற மாதிரி படுத்துக்கங்க. ஏற்கனவே படுத்துக்கிட்டு தாமா கவனிக்கிறோம், நீ வேற தூங்காம எப்படா பெட் காஃபி வரும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ப்ராக்ரசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் இது பேரு. சவாசனம்னு சொல்லுவோம். யோகாலய கடைசி இது. பிஎம்ஆர்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த பிஎம்ஆர்ன்றது என்னன்னு எனக்கு தெரியல. பிஎம்ஆருக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்றது மட்டும் அதுல எழுதியிருந்தாரு. கண்களை மூடி அமைதியாக படுத்த நிலையிலோ அமர்ந்த நிலையிலோ உங்களுடைய இதயபூர்வமான விஷயத்தை தலை முதல் உச்சி முதல் உள்ளம் கால் வரை நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. இது ஹார்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கன்னா கிடைக்கும். ரொம்ப அருமையா போய்கிட்டு இருக்குது. அந்த விஷயத்துல நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, உங்களுடைய கால் பாதங்கள்ல இருந்து உச்சி வரைக்கும் வரணும். கால் பாதத்துல இருக்கிற விரல்கள் எல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப நடந்து சோர்வா இருக்கு, காலெல்லாம் வலிக்குது, அத்தகைய வலிகள் எல்லாம் என் உடலை விட்டு நீங்குகிறது. எனக்கு உற்சாகமான உள்ள நல்ல அலைகள் எல்லாம் என் உள்ளங்கால் வழியாக நரம்பு வழியாக எனக்கு பாய்ந்து மிகப்பெரிய சக்தியை தருகிறது அப்படின்னு நினைக்கணும். இப்படி ஒவ்வொரு பாட்டா நீங்க நினைக்கணும். உங்களுக்கு எங்கேயாவது ரொம்ப பெயினா இருக்குதுன்னு சொன்னீங்களேன், அந்த இடத்துல நீங்க கவனத்தை அதிக நேரம் வச்சுக்கோங்க. என்ன வீரா, முட்டு வலிக்குதா? கவலைப்படாதப்பா, நல்லா இருக்கப்பா. ஏன்பா, நீ நல்லாதானே நடந்த, எவ்வளவுலாம் எனக்கு உதவி செஞ்ச, இன்னைக்கு உனக்கு முடியலைன்னும் போது நான் உனக்கு தடவி கொடுக்குறேன், கவலைப்படாத கால்களே, கவலைப்படாதே, வருத்தப்படாதே அப்படின்னு நீங்க சொல்லணும் அந்த கால்கள் கிட்ட. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, வயசு ஆயிருச்சு, உடம்பு நல்லா இல்ல, முன்னி மாதிரியெல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியல அப்படி சொல்லக்கூடாதா? ஸ்டாப். அவ்வளவுதான். இப்ப என்ன செய்யணும், அந்த கால்கிட்ட
எவ்வளவு வேலைகளை செய்தாய், எனக்கு உறுதுணையாக இருந்தாய், ஓடித்திருந்தாய், ஆடிப்பாடினாய், மகிழ்ந்தாய், எத்தனை முறை சைக்கிள் ஓட்டினேன், எத்தனை முறை பைக் ஓட்டினேன், எத்தனை முறை மிதித்தேன், எத்தனை முறை ஆளுதேன், ஓடினேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நன்றி சொல்லணும். உனக்கு ஒரு கவலை என்னும் பொழுது நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று அது கூட நீங்கள் பிரசாரம் பண்ணணும். அவ்வளவுதான். ரிவர்ஸ் சைக்காலஜி. டோன்ட் டூ இட். இதை செய்யாத அப்படின்னு வேற டெக்னிக். நீங்க அதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, எப்படி செய்யக்கூடாதுங்க. பூக்களைத்தான் பறிக்காதீங்க, காதலைத்தான் முறிக்காதீங்க. இந்த இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை சொல்லும் பொழுது அது ரொம்ப வெரி எஃபெக்டிவா இருக்கு. எங்க அப்பா ஓயாம, நீ ஒண்ணும் படிக்க வேணாம், நீ ஒண்ணும் சம்பாரிச்சு ஒண்ணும் கிழிக்க வேணாம், இந்த நாட்டுல நீ இந்த ஒண்ணு கழுவி வைக்க வேணாமப்பா, நீ இதை கூட்ட வேணாம்ப்பா, நீ அதை தொடக்க வேணாம்ப்பா அப்படி சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு எண்ண அலைகள் உற்பத்தி ஆகுமா. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் சொல்லணும். அதிகாரிகிட்ட போய் ஐயா நீ ஒண்ணு எழுதி கையெழுத்து போட வேணாம் ஐயா, நல்லா இருப்பையா அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா விளைவுகள் பக்க விளைவா இருக்காது, பக்கவாட்டு விளைவா அப்புறம் நின்றுகிட்டு வந்துடும். வெர்டிக்கலும் ஹரிஜாண்டலும் சேர்ந்துகிட்டு வரும். 1966 ரியாக்டன்ஸ் தியரி அப்படின்ற எதிர்வினை கோட்பாடு தான் இது. சில நேரங்கள்ல தவறா போக வாய்ப்பு இருக்கு. டோன்ட் டூ இட் அப்படின்ற இந்த ரிவர்சல். அடுத்து சால்வ் டெக்னிக், அடுத்து ஏபிசி டெக்னிக். இதோட நிறைவு செய்யணும். இப்ப பாருங்க, சால்வ் டெக்னிக் நான் விளக்கம் சொல்லிடுறேன், அந்த விளக்கத்தை ஃபுல்லா எழுதிக்கங்க. இதுவும் சிபிடி தான், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி தான். பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு யுக்தி தான், பயிற்சி தான். சால்வ்டுன்னு எழுதிக்கங்க, SOLVED, சால்வ்டு. எஸ் ஸ்பெசிபிக் ப்ராப்ளம், ஓ ஓப்பன் யுவர் மைண்ட் டு பாசிபிள் சொல்யூஷன், எல் லிஸ்ட் த ப்ராஸ் அண்ட் கான்ஸ், வி வெரிஃபை த பெஸ்ட் சொல்யூஷன் பை சர்க்குலேட்டிங் யுவர் சாய்ஸ், இ எனாக்ட் த சொல்யூஷன், ஸ்டெப்ஸா எழுதிக்கலாம், இல்ல டைம் ஃப்ரேமா ஃபார்ம் பண்ணிக்கலாம். டி டிசைட் இஃப் யுவர் சொல்யூஷன் ஒர்க்டு. இதான் சால்வ்டு. பிரச்சனையை நம்ம எப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு சரியான சொல்யூஷனை நம்ம மைண்ட்ல கொண்டு வந்துட்டு அதுல நல்லது கெட்டது ஆராயணும். நமக்கு மட்டும் நல்லது எடுத்துக்கிட்டா அடுத்தவங்களுக்கு கெட்டது நடக்கிற மாதிரி இருந்தா அது வேணாம். அந்த சொல்யூஷன் அதுக்கு நல்ல பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கு, நம்மளுக்குள்ள இருக்கவங்களே நல்ல சொல்யூஷன் சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல சில மனிதர்கிட்ட போய் பேசுங்களேன், அவங்க சரியான விஷயத்த சொல்லுவாங்க. அவங்களுக்கு உங்க தரம் புரியலப்பா, நீ எதுக்கு அவங்கிட்ட போய்கிட்டு இருக்கிற, உன் தரத்தை நீ உயர்த்திக்கிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னுவாங்க. நல்ல தீர்வுகளை தருவாங்க, சரியான வழிமுறைகளை தருவாங்க. உங்களுக்கு தீர்மானமா அது நிக்கும், அவமானம் உங்களுக்கு போகும் அப்படின்றத நான் இங்க பிரகடனமா சொல்லிக்கிறேன். அடுத்து ஏபிசி நீ வாசி அப்படின்னு இதை அழகாவே எழுதிக்கலாம், அந்த பாட்டாவே எழுதிக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூதேவி ஒரு பொறுப்பு இருக்கா, சட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டியா, தூக்கி உள்ள ஒட்டுற மிஷின் போச்சு. இப்ப ஓங்கி விட்டாரு ஒரு அறை. இதுல சம்பவம் அம்மா துணி துவைச்சதுல செஞ்ச தப்பு. பிலீஃப், நம்பிக்கை நம்ம எப்படி வச்சிருக்கோம் பாருங்க, அவ மேல நம்பிக்கை, அவ நம்பிக்கையமா வச்சிருக்கோம். அவளுக்கு ஒரு மரியாதை இல்ல, ஒரு பொறுப்பு இல்ல, ஒரு துப்பு இல்ல, தொலைவு இல்ல, ஒண்ணும் இல்ல. கர்மம். இந்த மூதேவியை கட்டிட்டு வந்ததுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். ஓங்கி அடிச்சா பாரு ஒரு விஷயம், அதுதான் விளைவு, கான்சிக்வன்ஸ். இதெல்லாம் நடக்க கூடாது. இதெல்லாம் நடந்தாலும் கூட அங்க எப்படி நம்ம பரிணாமமா கொண்டு போகணும்ன்ற விஷயத்துல நம்ம ரொம்ப கருத்துருவா இருக்கணும். சரியா? பண்ணுவீங்களா? பண்றீங்களா இல்லையா? கண்டிப்பா பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த டெக்னிக்கை நான் போட்டு காட்டுறேன். அதுல உங்களுக்கு படம் நான் வரைஞ்சு காட்டுறேன். படம் எப்படி வரைகிறது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி, எனிவே நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். இப்ப நம்ம உன்னையே சரி செய்யும்ன்ற ராஜ்குமார் அவர்களுடைய புத்தகம் ரமேஷ் ஐயா வழங்கிய தருணத்துல என்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருந்தனால அந்த டெக்னிக்கோட உங்களுக்கு கொஞ்சம் காமெடி, அந்த வாழ்க்கையில பிரச்சனைக்கான ரெமடி இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். பி ரெடி. தேங்க்யூ. நன்றி நித்யா மேடம். பல ரசங்கள், நவரசங்கள் சொட்ட ஒரு செஷன் இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி நேற்று தான் ஒரு சென்னையில் ஒரு
பள்ளிக்கு 6வது 7வது மாணவர்களுக்கு ஒரு வகுப்பு எடுக்க போயிருந்தேன். ஒரு மாணவர்களை எப்படி அட்டென்ஷனை கிராப் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். அந்த வகையில அருமையான இந்த மாதிரி நவரசம் காமிச்சா கண்டிப்பாக மாணவர்கள் விரும்புவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசோட நல்லாசிரியர் விருதும் கிடைச்சிருக்கு. நம்ம நித்யதேவ் மேடத்துக்கு நான் அறிமுகத்துல கூறாம தனியா கூறுறதுக்கான காரணம் இதை வலியுறுத்தி சொல்லணுன்றதுக்கு தான். அருமையான ஒரு செஷன் இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. எனக்கு பிடித்த புத்தகம் அப்படிங்கிறது அவங்க நான் அனுப்பிய புத்தகம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கிறேன் நான். நன்றி. அதை சிறந்த முறையில் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. மைண்ட்ஃபுல் டெக்னிக்காக இருந்தாலும் சரி, தேங்க்யூ டெக்னிக் சொல்கிறதா இருந்தாலும் சரி, ரப்பர் பேண்ட் டெக்னிக்காக இருந்தாலும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அவாய்டன்ஸ் டெக்னிக்காக வந்து அருமையாக சொன்னது, 5 செகண்ட் ரூல் டெக்னிக்கு, ரிவர்ஸ் சைக்காலஜி, ஏபிசி மாடல், இந்த ஏபிசி மாடல் எல்லாத்தையுமே அருமையாக நம்மளோட வாழ்க்கையில் கோர்த்து நகைச்சுவை உணர்வோட அருமையாக சொல்லி, ஒரு கையில் ரப்பர் பேண்ட் மாட்டிக்கோ இழுத்துக்கோ அந்த மாதிரிலாம் நமக்கும் ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்க வச்சு சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த புத்தகம் எழுதினவர் கூட இவ்வளோ இது இத்தனை எண்ணத்தோடு எழுதியிருப்பாரான்னு தெரியாது. இவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதில் அந்த கடைசியாக அந்த வாஷிங் மிஷினில் பேண்ட்டில் காயின் இருந்தது போட்டது, அது வந்து மனைவியோட தப்பு. ஆனால் அது வந்து ஒரு பெரிய தகராறில் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. ஒரு சட்டையை வந்து ஒரு ஆணோ பெண்ணோ யார் போட்டாலும் அவங்க சரி செஞ்சு அதில் என்ன இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணி போட வேண்டியது அந்த சட்டை அணிபவரோட உரிமை. அதில் வந்து மனைவிக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே மெசேஜாக கொடுத்து சூப்பரான ஒரு செஷன் எடுத்துட்டீங்க. அதனால இந்த மாதிரி தப்பெல்லாம் மனைவி பொறுப்பு ஏற்றுக்காதீங்க. பாக்கெட்டில் 1000 ரூபா 500 ரூபா நோட்டு இருந்தாலும் காயின் இருந்தாலும் அதுக்கு அணிந்தவர் மட்டுமே பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே வலியுறுத்துகிறேன். நன்றி. இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும், உலகம் முழுவதும் கொண்டாடும் அனைவருக்கும் நற்பொழுதை ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறது. நம்ம தளத்தில் யாராவது பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடணும் தான் சொல்லலாம். அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களோட ஃபீட்பேக்கும் கொடுப்போம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் குழந்தை வர வேண்டி, உடல்நலம் குன்றியவர்களும் மீண்டும் உடல்நலம் சரி செய்து வர வேண்டும் என்று கூறி ஃபீட்பேக் செஷனுக்கு அழைக்கிறோம். முதலில் கை உயர்த்தவில்லை இன்னும். எல்லாம் அந்த ஷாக்லேருந்து வெளியில் வரலான்னு நினைக்கிறேன். நித்யதேவியோட ஷாக்லேருந்து வெளில வாங்க. வந்துட்டாங்க. சிவகனி மேடம், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கம். இன்னைக்கு செஷன் ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருந்தது. இவ்வளவு விஷயங்களை, வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. நம்ம அதை பின்பற்றினா ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது அவங்க பேச்சிலே வந்து தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஒரு பேச்சு கேட்கும் போது இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணும்போது எவ்வளவு நல்லது இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்றைய நாள் இனிய நாளாக நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் தோழி. வாழ்த்துக்கள். நன்றி சிவகனி மேடம். கடைக்குட்டியா வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து மூத்த மகளா வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நன்றி. மாரிமுத்து சார், நீங்க சார் வணக்கம். ஹலோ, கேட்குதா? பேசுங்க சார். சூப்பராக கேட்குது. நல்லாசிரியர் இன்னைக்கு ரொம்ப அருமையாக பேசிட்டாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, இவங்களோட ஸ்பீச் முன்னால் நிறைய வந்தால் கூட நான் முழுக்க கேட்டதில்லை. இன்றைக்கி முழுக்க கேட்டேன். இந்த கண்காட்சியில் போனால், எக்ஸிபிஷனில் போனால் சின்ன குழந்தைகள் வந்து இந்த ரங்கராட்டனம், ஜெயின் வீல் இதெல்லாம் ஏறி சுட்டு கிளுகிளுன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ரங்கராட்டனம் ஜெயண்ட் வீலில் சுற்றி இறங்கின மாதிரி இப்போ இருக்குது இவங்க பேச்சு முடிச்ச பிற்பாடு. என்ன வேகம், என்ன ஓட்டம். சில சமயம் பார்த்தா கிரேசி மோகனை ஞாபகப்படுத்துகிறாங்க, சில சமயம் பார்த்தா வடிவேலு ஞாபகப்படுத்துகிறாங்க. அதே சமயம் எதுகை, மோனை இதுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சமே இல்லை. ஏன்னா இந்த இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க,
அப்படின்னு சொல்லுவாங்க, PUN. அது மாதிரி தமிழில் நிறைய பண் யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன எனக்கு ஒரு இதுன்னா, இவங்க நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு டைரியை எடுத்து வச்சுக்கிட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு, அவங்களே சொன்னாங்க பேப்பர் எடுத்துக்கோங்க பேனாவை எடுத்துக்காங்க, எழுதுனா ஒரு பாயிண்ட்டை எழுதுறதுக்குள்ளார அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறாங்க, அதை எழுதுறதுக்குள்ளார இன்னொரு பாயிண்ட் போயிடுறாங்க. என்னென்னமோ டெக்னிக் சொன்னாங்க. அதாவது இது புல்லட் ஸ்பீடை விட ராக்கெட் ஸ்பீடுன்னு சொல்லலாம். மைண்ட் மேப் டெக்னிக்னாங்க, தேங்க்யூ டெக்னிக்கு, FWR டெக்னிக்கு, ABC டெக்னிக்கு, பிரெயின் ஜிம்மு, இதில் நடுப்புற குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் பாலை, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத அதை எழுதினவங்க பேரையாவது அங்கே அந்த லைனுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆரம்பத்தில் சொன்னாங்க செல்வம் உறவுகள் ஆரோக்கியம்னு, அதை பற்றி நிறைய டீட்டெயிலாக சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அதை அதிகமாக அதை டச் பண்ணல. நிறைய அந்த 5R டெக்னிக், ரீடு, ரிவைஸ், ரிட்டென்ஷன், ரைட், அந்த மாதிரி எல்லாமே தொட்டுட்டு போயிட்டு நிறைய பூக்கள், அதாவது மலர் குவியல் மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப ஃபாஸ்ட் ஆனாலும் ரொம்ப ஒரு அதாவது கட் பண்ணிட்டு போக முடியல, கேட்கணும் போல இருக்குது. ஆனால் என்ன கேட்டோம் அப்படிங்கிறது, என்ன குறிச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறது தொகுத்து சொல்ல முடியல. மொத்தத்தில் ஒரு என்ஜாயபிள் செஷன் இது. சகோதரிக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி. சார் நான் முடிச்சிட்டேன். நன்றிங்கய்யா, நன்றி. அருமையாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அகல உழுவதை விட ஆழ உழுவது நல்லது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக் இருந்தது. கரெக்ட் சார், கரெக்ட். ரொம்ப அகலமாக விழுந்துட்டாங்க அவங்க. நன்றி. இருந்தாலும் நிறைய டெக்னிக்கை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்து நம்ம ஒன்று எடுத்து ஆழமாக உழுது தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுத்து நன்றி மாரிமுத்து சார். அது மாதிரி